சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3ds மேக்ஸ்ல நம்ம எந்தெந்த டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா போத் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ரெண்டுக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா 3ds மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்றது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்றது. 3 பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ், வீரே லைட்டிங்ஸ் குடுக்கறது. மெட்டீரியலும் வீரே மெட்டீரியல். ஓகேங்களா? 3வது முடிஞ்சது. 4வது பார்த்தீங்க அப்படின்னா வீரே கேமரா ஃபிக்ஸ் பண்றது. 5த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வீரே ரெண்டரிங். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா போத் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியருக்கான பேசிக் ப்ராசஸ் இது. ஸோ அப்ப டூல்ஸ்லாம் நம்ம எதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு 2 இதுக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மாடலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்க இந்த பாக்ஸ் டூலு, அதுக்கப்புறம் இந்த இதுல இருக்கும் பார்த்தீங்களா, ஜியோமெட்ரில பாக்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷேப்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா லைன் டூல். ஓகேங்களா? ஸோ இந்த 2 இதுல இருக்கக்கூடிய நீங்க ஷேப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலே மாடலிங் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஷேப்ஸ்ல இருந்து தான் நம்ம ஒவ்வொன்னுமே கிரியேட் பண்ணுவோம். ஒண்ணுமே இல்ல. பேசிக்கா பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஒரு இன்டீரியர் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதுல வால் இருக்கும். டோர், விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வால் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க இந்த இடத்துல பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விண்டோ டோருக்கான ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ப இந்த இடத்துல ப்ரோ பூலியன் அப்டின்ற ஆப்ஷன் சொல்லியிருப்போம். காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ல நம்மளுக்கு ப்ரோ பூலியன் அப்டின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல போனோம் அப்டின்னாலும், நம்ம அந்த விண்டோ டோருக்கான ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடுவோம். இந்த ப்ரோ பூலியன் அப்டின்ற ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடலிங் பொறுத்தவரைக்கும். ஏன்னா, நீங்க அந்த டோர் விண்டோக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதேபோல உள்ள சீலிங், ஃபால்ஸ் சீலிங் டிசைன்ஸ்ல ஏதாவது டிசைன் பண்றீங்க, ஸ்ட்ரிப் லைட் குடுக்குறீங்க, இல்ல ஏதாவது எந்த ஒரு இதா இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த ப்ரோ பூலியன் யூஸ் பண்ணிருங்க. எக்ஸ்டீரியர், இன்டீரியர். எக்ஸ்டீரியருக்குமே எந்த ஒரு டிசைன்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரூஷன் ஒர்க்லாம் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த ப்ரோ பூலியன் ஆப்ஷன் தேவைப்படும். ஸோ இது ஒண்ணு முக்கியமா பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மாடலிங்ல பார்க்க வேண்டியது இந்த ஜியோமெட்ரில ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ்ல பாக்ஸ் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி இந்த காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்றதுலாம் உங்களுக்கு வரல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நோ இஷ்யூ. நீங்க வெப்சைட்ல இருந்தே மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணி வச்சீங்கனாலே உங்களுக்கு ரியலிஸ்டிக் வியூ கிடைச்சிரும். அதனால அத பத்தி வொரி பண்ண வேண்டாம். இந்த வால்ஸ் கிரியேட் பண்றது, டோர் விண்டோல மெட்டீரியல்ல இருந்து எப்படி கிரியேட் பண்றது, ப்ரோ பூலியன் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நீங்க வந்து ஃபால்ஸ் சீலிங் டிசைன், கீழ ஃப்ளோரு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் டிசைன் பண்றது, வார்ட்ரோப் டிசைன் பண்றது எல்லாமே கத்துக்கலாம். ஏன்னா பாக்ஸ்ல இருந்து தான் நம்ம கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி குடுத்து ஜஸ்ட் அந்த வார்ட்ரோப் கனெக்ட்லாம் ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். ஒரு வீடியோல பேசி போட்டிருப்பேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாமே அந்த வார்ட்ரோப்பு, ஃபால்ஸ் சீலிங் டிசைன், வெளியில எக்ஸ்டீரியருக்கான எக்ஸ்ட்ரூஷன் டிசைன்ஸு, உள்ள கிச்சனுக்கான மாடலிங் எல்லாமே பாக்ஸ் டூல் வச்சு தான் பண்ணுவீங்க. பாக்ஸு, அந்த கனெக்ட் எடிட்டபிள் பாலி சொன்னேன் இல்லையா? அதுதான். ஸோ இது மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே மாடலிங் மோஸ்ட்லி நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 75% கண்டிப்பா இதில நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது வித்தவுட் காம்போனன்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். காம்போனன்ட்ஸ் நம்ம ஓனா கிரியேட் பண்ணனும் நெறைய டூல்ஸ் தேவைப்படும். பட் இதுக்கு நம்மளுக்கு இது மட்டும் போதுமானது. காம்போனன்ட்ஸ் நம்ம வெளியில இருந்து டவுன்லோட் பண்ணி உள்ள கொண்டு வரோம். அதாவது மெர்ஜ் பண்ணிடுறோம். இது மாடலிங்க்கானது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2டே கான்செப்ட் தான். ஒண்ணு நீங்க பெயிண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணுவீங்க. இல்ல அப்படின்னா வெளியில இருந்து டெக்ஸ்சர்ஸ் கொண்டு வருவீங்க. அந்த டெக்ஸ்சருக்கானது தான் பார்த்தீங்கன்னா பிட் மேப். இந்த 2 மட்டும் பாருங்க. அதாவது நார்மல் மெட்டீரியல்ஸ்க்கு. பிட் மேப்லயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் வுட்டு எல்லாமே இதிலேயே கொண்டு வந்துருவீங்க. கிளாடிங் ஒர்க்கு, ஸ்ட்ரிப் ஒர்க்கு எல்லாமே நீங்க இந்த பிட் மேப் யூஸ் பண்ணி நம்ம கூகுள்ல இருந்து டெக்ஸ்சர்ஸ் கொண்டு வரலாம். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம 3ds மேக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம தனித்தனி வீடியோவாவே போட்டிருக்கேன். அதில செக் பண்ணி பாருங்க. இது நான் ஓவராலா என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு இருக்கேன். 2வது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்ல அந்த நார்மல் பெயிண்ட், பிட் மேப். அப்புறம் லைட் மெட்டீரியல் குடுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஆர்க் அண்ட் டிசைன்லயே வீரேல பார்த்தீங்க அப்படின்னா, வீரே லைட் மெட்டீரியல்னே இருக்கும். அதுல சூஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா, மெட்டீரியல்ல இந்த அளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே, நீங்க எல்லா இதுக்குமே மெட்டீரியல் அப்ளை பண்ணிரலாம். ஓகேங்களா? 3 ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டிங்ஸ் குடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த வீரே லைட் மெட்டீரியல் ஒண்ணு குடுப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வீரேன்ற ஆப்ஷன் இருக்கும். வீரே லைட்டு, வீரே ஐஇஎஸ் இது 2ம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா வீரே லைட்லயே பார்த்தீங்கன்னா, டிஸ்க் லைட்டு, அதுக்கப்புறம் பிளெயின் லைட் எல்லாமே வந்துரும். ஐஇஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது 2 மட்டும் லைட்டிங்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, ஓவராலா லுக் நீங்க கொண்டு வந்துரலாம். இது 3வது. 4வது பார்த்தீங்க அப்படின்னா, வீரே கேமரா ஃபிக்ஸ் பண்றது. வீரே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ரெண்டர் செட்டிங்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா,
நீங்க வந்து 2வது செட்டிங்ல போயிட்டு இந்த இடத்துல V-Ray அட்வான்ஸ்டுன்னு குடுத்தீங்கன்னா தான் மெட்டீரியல்ஸ்லயும் உங்களுக்கு V-Ray வரும். ஸோ V-Ray அட்வான்ஸ்ல இருக்கும்போது இன்டீரியர் அப்படின்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த GIல எனேபிள் GA குடுத்து இரேடியன்ஸ் மேப் நீங்க குடுத்துட்டு இந்த இடத்துல லைட் கேட்ச் குடுத்துக்கோங்க. இது இன்டீரியர்ன்னு இல்ல, எக்ஸ்டீரியர்லயுமே லைட்டிங்ஸ்லாம் நீங்க குடுத்துருக்கீங்க. நைட் டைம் ரெண்டரிங் போடுங்க, இல்ல டே டைம்லயே லைட்டிங்ஸ் எல்லாமே க்ளோ ஆகுற மாரி வேணும் அப்படின்னு இந்த எனேபிள் GA கம்பல்சரி நீங்க குடுத்தீங்கன்னா தான் அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே தெரியும். ஓகேங்களா. மத்தபடி நீங்க V-Ray கேமரா நார்மலா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டர் போட்டீங்க அப்படின்னாலே, இந்த V-Ray மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெண்டர் ஆகி உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது ஓவராலா பேசிக்கா என்ன கான்செப்ட் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே, பேசிக்கா நீங்க தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு நீங்க சர்வே பண்ணலாம். அதாவது நான் இந்த சர்வே பண்ணலான்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, நீங்க ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல வெளியில சும்மா நார்மலா ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இன்டீரியர், எக்ஸ்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க இந்த மாரி டூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலே நீங்க ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம். இன்டீரியர், எக்ஸ்டீரியர் 2மே. ஓகேவா? மத்தபடி நீங்க ஒரு ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்றீங்க. ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனில போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த காம்போனன்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கான டூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.